So today's topic is satellite motion. So what is mean by a satellite? அதுக்கப்புறம் வந்து satellite motion குள்ள போ. First satellite na என்ன? Any idea? நான் சிரிக்கிறேன். Satellite na smile இல்ல satellite na silence SS ன்னு வரதுனால smile silence. இல்ல பதில் இல்லையா, அதனால கேட்க நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த மாதிரி ரிவால்வ் அரவுண்ட் த எர்த். சரி, ஓகே. அப்புறம் வேற சேட்டலைட் அப்படின்றது பாடி ரிவால்வ் அரவுண்ட் த எர்த். வேற என்ன? இப்போ நமக்கு தெரியும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மூன் அப்படின்னு தெரியும். ஞாபகம் இருக்கா? மூணை வந்து நம்ம ஒரு சேட்டலைட்னு சொல்லுவோம். ஏன் இதை சேட்டலைட்னு சொல்றோம்? எனி ஐடியா? எதனால மூணு சேட்டலைட்னு சொல்லணும்? அது வேற ஒரு நேம் வேற இருக்கு. நேச்சுரல் சேட்டலைட், ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட். நம்ம வந்து அனுப்புறோம்ல ஃபார் பர்பஸ், அது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட், மேன்மேட் சேட்டலைட்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்குல்ல, தட் இஸ் டியூ டு இட்ஸ் நேச்சர். அதனால அது என்ன சொல்லுவாங்க? நேச்சுரல் சேட்டலைட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேட்டலைட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெவியர் மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை சுற்றி ஒரு லைட்டர் மாஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால் ரிவால்வ் ஆகுதுன்னாக்கா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சேட்டலைட். அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை மூணு கூட கனெக்ட் பண்ணி பாருங்க, அப்படியே ஈக்குவலண்டா இருக்கும். ஹெவியர் பாடி அது எர்த்தை சுற்றி லைட்டர் பாடியான மூணு என்ன ஆகிட்டு இருக்கு? ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேட்டலைட்னு சொல்லலாம். அப்போ ஃபர்தராக அதோட கிளாசிஃபிகேஷன் என்ன சொல்லி நமக்கு பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேட்டலைட்ஸ் ஆர் நத்திங் பட் டூ. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா நேச்சுரல், இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிஃபிஷியல். சும்மா ஐடியா அண்டர்ஸ்டாண்டிங்கோட தெரிஞ்சுங்க. அது ஒன்றும் பெருசாக டிஸ்கிரிப்டாக நீங்கள் பார்க்க போகிறது கிடையாது. ஓகே. ஸோ கண்டிஷன் என்ன? ஒரு சேட்டலைட்டாக இருக்குன்னாக்கா கண்டிஷன்ஸ் என்னவா இருக்கும்? எல்லாத்தையும் சேட்டலைட் சொல்ல முடியாது. இதுக்கு நீங்கள் நிறைய நேம்ஸ் மாதிரி படிக்கிறீங்க. ஆஸ்ட்ராய்டு, காமெட்ஸு, மாதிரி சில நேம்ஸ்லாம் இருக்குல்ல. எல்லாமே அந்த அந்த கல் என்னவா இருக்கு? ஆஸ்ட்ராய்டு தமிழில் விண்கல்னு சொல்லுவாங்களா? அந்த விண்கல் என்ன இருக்குனாக்கா உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்கு? ரிவால்வ் ஆகிட்டு இருக்குல்ல. அப்புறம் மீட்டிராய்ட்ஸ். இப்போ எதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கு? எல்லாமே இருக்கு உங்களுக்கு, ஸ்பேஸ்ல இருக்கு, அவைலபிளா இருக்கு. அதுவும் கிராவிடேஷனல் புல்னால தான் உங்களுக்கு ரியாக்ட் ஆகுது. பட் என்ன, எதனால வந்து சேட்டலைட்டுக்கு மட்டும் ஸ்பெசிபிக் நேம், அந்த மாதிரியான ஸ்பீஷஸ்க்கு வேற வேற நேம் இருக்கு? ஏன் அந்த மாதிரி? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் என்ன கண்டிஷன்ஸ்? What are the conditions? அது ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேட்டலைட்டோட மாஸ் வந்து லைட்டராக இருக்கும். ஓகே, மாஸ் ஆஃப் சேட்டலைட் வந்து இப்படி லைட்டர். தட் இஸ் வாட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நம்ம எர்த் மூன் சிஸ்டம் எடுத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் எர்த் அண்ட் தென் திஸ் இஸ் மூன் சிஸ்டம். இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னாக்கா மாஸ் ஆஃப் த எர்த் அண்ட் தென் மாஸ் ஆஃப் த மூன். இப்போ இந்த கம்பேரிசன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட் ஷுட் பி லைக் திஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் இட் ஷுட் ரிவால்வ் அரவுண்ட். ஏன்னா ரெவல்யூஷன் அந்த ஃபேக்டர் இருக்கும். ஏன்னா இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரிவால்வ் ஆகாது, ரேண்டம் பார்த்து என்ன ஆகிட்டு இருக்கும், மூவ் ஆகிட்டு இருக்கும். அதனால தான் அதுக்கு நேம் வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து நம்ம கொடுக்கும். அதோ சம் ஃபிஷஸ். அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் ஷுட் ரிவால்வ். ஓகே, ரிவால்வ் ஆகுதுன்னா இட் வில் ஹேவ் அ டைம் பீரியட். நமக்கு மூணு இருக்குல்ல இப்போ, அதாவது நம்ம அந்த ஃபுல் மூன், ஹாஃப் மூன் சொல்கிறோம்ல, தட் இஸ் நியூ மூன், அந்த மாதிரி கான்செப்ட் எடுத்துகிறோம்ல. எவ்ரி 27 டேஸா, that is 15-30 days போகும். பட் மூணுடைய ரெவல்யூஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 27 days. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ரிவால்வ் ஆகணும் பர்டிகுலர் டைம் பீரியட்ல. அதே மாதிரி இட் ஷுட் ரிவால்வ் பண்ண சர்க்குலர் பாத். ஓகே. ஸோ சிமிலர்லி இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெவல்யூஷன் ஆகும்போது அதோட ஆக்சிஸோட சென்டர் இருக்குல்ல, அதுவும் ஐ மீன் அந்த ஹெவியர் பாடியோட சென்டர் என்ன ஆகுது? கோயின்சைட் ஆகும். இப்போ நமக்கு ஹெவியர் பாடி யாரு? எர்த். இப்போ எர்த்தோட சென்டரும் மூணுடைய அந்த ரெவல்யூஷனரி
பாத் இருக்குல்ல, அந்த பாத்தோட சென்டர் என்ன ஆகணும், கோயின்சைட் ஆகணும். அப்போ வந்து என்ன ஆகணும்னாக்கா தேர்ட் பாயிண்ட் இஸ் said to be centers coincide. ஓகே, சென்டர்ஸ் வந்து கோயின்சைட். இந்த 3 பாயிண்ட் 1 2 and then 3, இந்த 3 பாயிண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனா அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ இந்த சேட்டலைட் அப்படின்னு புரிஞ்சிச்சு. அப்புறம் சேட்டலைட் வந்து ரிவால்வ் ஆகுதுன்னு தெரியுது. தட் இஸ் இட் இஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் மோஷன். இப்போ இந்த மோஷன் நம்ம ஃபர்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நிறைய டெர்மினாலஜிஸ் வந்து தேவைப்படும். ஓகே, அதில் ஒன் ஆஃப் த டெர்மினாலஜி வந்து இது நான் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வரணும், நம்ம முன்னாடி ப்ரேயராக எடுத்துருக்கணும். நான் இது கூட கனெக்ட் பண்ணலான்னு தான் இங்கே ஸ்கிப் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே, தட் இஸ் த டாபிக் இஸ் எஸ்கேப் வெலாசிட்டி. எஸ்கேப் வெலாசிட்டி. எஸ்கேப் வெலாசிட்டி யூஸ்வலாக வந்து நம்ம டெர்மினாலஜியில் டிஃபைன் பண்ணுவோம். தட் இஸ் வி ஆஃப் இ, வி ஆஃப் ஸ்மால் இ. ஓகே, ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ். ஏன்னா நிறைய வெலாசிட்டி இது, எல்லாத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி எல்லாத்தையும் வின்னு போட வேண்டாம். ஓகே, சரி, வாட் இஸ் மீன் பை எஸ்கேப் வெலாசிட்டி? அந்த டேர்ம்லேயே வந்து அதுக்கான மீனிங் இருக்காங்க. வாட் இஸ் இட்? வெலாசிட்டி ரெக்வயர்ட் டு எஸ்கேப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதாவது நீங்கள் அந்த புல்லேருந்து நீங்கள் வெளில போகணும் அப்படின்னாக்கா எவ்வளோ ஸ்பீட் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்த்தில் நிற்கிறீங்க, இந்த மார்க்கை வந்து நம்ம தூக்கி போகிறோம். தூக்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹைட் நான் கொடுக்குற ஜென்ரேட் பண்ணுற ஃபோர்ஸ் வச்சு அதோட ஸ்பீட் வந்து கொஞ்சம் இருக்கும், சம் ஃபேக்டர். போயிட்டு என்ன ஆகுனாக்கா கீழே வந்து விழுந்து. சரி, ஓகே, நான் இதோட இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக தூக்கி போனோம்னா நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு ஃபோர்ஸ் கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணணும். இன்னும் ஹைட்டாக போடணும்னா ஃபோர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணணும். ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ரீச் அ மேக்ஸிமம் ஹைட். அப்போ அந்த எக்ஸாக்டாக பாயிண்ட்ல ஏர்த்தோட புல்லேருந்து வெளில போகும் அப்படின்னா அந்த வெலாசிட்டி தான் என்ன அர்த்தம், எஸ்கேப் ஸ்பீட் அப்படின்னு அர்த்தம். அந்த பர்டிகுலர் வெலாசிட்டி தான் என்ன இருக்குனாக்கா எஸ்கேப் வெலாசிட்டி ஆர் எஸ்கேப் ஸ்பீட் சிம்பிளி. ஓகே, ஸோ இது நம்ம வந்து எப்படி யூஸ்வலாக எப்படி கொண்டு வரலாம், டெரைவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் கேஸ் தான். கிராவிடேஷனல், ஐ மீன் இப்போ இந்த பாடி வந்து எதுக்கு வித் ரெஸ்பெக்ட் ஆக்சிலேட் ஆகுது? பாடி ஆக்சிலேட் வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம தூக்கி போறோம்ல, வித் ரெஸ்பெக்ட் டு ஃபோர்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பிரின்சிபல் வந்து எடுத்து பார்க்கணும். நம்ம ஒரு அசம்ஷனுக்கு எடுத்துக்கணும், சர்ஃபேஸ்லேருந்து நீங்கள் தூக்கி போறீங்கன்னா இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா surface to infinite distance மூவ் ஆச்சு. அங்கே தான் கிராவிடேஷனல் புல் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து இந்த 2 பாயிண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்க. கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஓகே, ஸோ வாட் இஸ் நத்திங் பட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி த சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் எனர்ஜி அட் தட் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? டோட்டல் எனர்ஜி அட் த சர்ஃபேஸ் அப்படின்னும் போது இட் இஸ் நத்திங் பட் வாட், இட் இஸ் நத்திங் பட் kinetic energy at the surface plus potential energy at the surface is nothing but kinetic energy at the infinite distance, potential energy at the infinite distance. Okay, so potential energy at the infinite distance வந்து potential free region, so 0, so it is 0. அதே மாதிரி அங்கே அவங்க மீன் அங்கே உங்களுக்கு புல்லே இருக்காது, நீங்கள் அதனால் என்ன பண்ண மாட்டீங்க, மூவ் ஆக மாட்டீங்க, இந்த இம்பாக்ட்னால மூவ் ஆக மாட்டீங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, திஸ் இஸ் ஆல்சோ வாட் 0. அப்படியே அந்த பார்ட் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 0 ஆச்சு. நம்ம எடுத்துகிட்ட கேஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, அப்போ சர்ஃபேஸில் கைண்டிக் எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் இட் இஸ் half of mv², half of mv². அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நெகட்டிவ் gm ஸ்மால் m டிவைட் பை டிஸ்டன்ஸ் வந்து சர்ஃபேஸில் இருக்கீங்களே, சர்ஃபேஸில் இருக்கும்போது சென்டர் ஆஃப் த மாஸ் டு சென்டர் ஆஃப் த எர்த் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த எர்த். இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ், சம் மாஸ், ஏன்னா நம்ம சர்ஃபேஸில் இருந்து தான் தூக்கி போடுறோம். சர்ஃபேஸில் இங்கே சென்டர்லேருந்து நீங்கள் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து சர்ஃபேஸில் இங்கே மாஸ் m, ஜஸ்ட் த்ரோயிங் வித் வெலாசிட்டி v. ஓகே, ஸோ வித் இஸ் ஈக்குவல்ஸ் டு பார்த்தீங்க அப்படின்னாக்க ரைட் ஹேண்ட் சைடு வந்து கம்ப்ளீட்டாக 0. And then we have to clarify the thing. நீங்க தூக்கி போற இந்த வெலாசிட்டில அந்த எர்த்தோட புல்ல இருந்து வெளில போயிடுச்சு. அப்ப அந்த வெலாசிட்டிக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா இட் இஸ் v of e. அப்போ இங்க நம்ம என்ன பண்ணியாரோம் பாத்தீங்கன்னா சஃபிக் v of e ல கொடுத்தாங்க. ஸோ ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா will be getting the term as v of e, sorry, it is m1/2, okay, which is equal to g capital M small m divided by r. So in the m getting cancelled, அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா you will be getting the term as that is v of e equal to square root of
2 because this factor will be there. So capital GM divided by R. So this capital GM divided by R. Okay. This is one of the result. If again since we know that G equal to acceleration due to gravity equal to what is the expression? Acceleration due to gravity. Acceleration due to gravity. G m divided by r square for Earth. Acceleration due to gravity for Earth is said to be gm divided by r square. Appo in expression paranga we can connect a logic, that is g times of r equal to gm by r. எழுதலாமா இந்த ஈக்குவேஷன் வந்து இது கனெக்ட் கொண்டு வரலாமா? ரைட்டா? அப்போ instead of that factor we can replace the equation like this. எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா v equal to root of 2 அப்படியே தான் இருக்கும். instead of this gm we can replace the factor as what? gr. அப்போ this is also escape velocity equation, but the equation holds mass factor வந்து அந்த இடத்துல ரோல் ப்ளே பண்ணும். இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா without mass, that is acceleration due to gravity வந்து வச்சு நீங்க என்ன பண்ணியாங்கன்னாக்கா எக்ஸ்பிரஸ் பண்ணியாங்க. ஸோ அகைன் இது நம்ம ஏர்த்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரைட் நோ நம்ம எடுத்துகிற சிஸ்டம் வந்து எங்க இருக்கு? இது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஏர்த் தானே. ஓகே, அப்போ ஏர்த்துக்கான எஸ்கேப் வெலாசிட்டி என்ன? நம்ம ஏர்த்துக்கான எஸ்கேப் வெலாசிட்டி ஜியோட வேல்யூ உங்களுக்கு தெரியும்ல. வாட் இஸ் தட்? இட் இஸ் 9.8 meters per second square. R is said to be radius of the earth, that is 6400 kilometer. நீங்க இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் ரெண்டு வேல்யூ அந்த எக்ஸ்பிரஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னாக்கா you will be getting the value as v equal to 11.2 kilometers per second. சால்வ் பண்ணி பாருங்க. 11.2 kilometers per second. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செகண்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போயிடும்? 11 கிலோமீட்டர் போகணும். அந்த அளவுக்கு நீங்க ஸ்பீடா அனுப்பினா மட்டும்தான் ஏர்த்தோட புல்ல இருந்து என்ன ஆக முடியும்? அந்த ஆப்ஜெக்ட் வெளில போகும். நீங்க அதுக்கு கீழே எவ்வளவு அனுப்பினாலும் அது ரெஸ்பெக்டிவ் ஹைட் ரீச் பண்ணிட்டு என்ன வந்துடும்? கீழே வந்து விழுந்துடும். மேபி நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் பர் செகண்ட் அனுப்புறீங்கன்னா கூட ஏர்த்தை விட்டு என்ன போகாது, வெளியில போகாது. அது பதிலாக என்ன ஆகுனாக்கா நல்ல ஹைட் ரீச் ஆயிட்டு திரும்ப அது என்ன வந்துருந்தாக்கா கீழே வந்து விழுந்துடும். அப்படின்னா இது பேஸ் ஐடியா. எக்ஸாக்டா பாத்துக்க, ராக்கெட் லான்ச் பண்றதுலாம் என்ன ஆகுனாக்கா 11.2 kilometers per second. எடுத்தோன்னா 11.2 kilometers ரீச் ஆகாது, அட்டைன் ஆகாது. ஸ்லோலி இட் வில் அட்டைன். விழிச்சிடும் அவ்வளோ ஸ்பீட்லாம் டப்புன்னு ரீச் ஆனாக்கா. சிரிப்பு வருது வேற. 11.2 kilometer கேமரால பார்க்கும்போது இப்படி தானே நகருது, எறும்பு மாதிரி அப்படிதான் தெரியுது. அஃப்கோர்ஸ் அப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுங்க, இந்த ரிசல்ட் ஞாபகம் வச்சுங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. வாட் இஸ் எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த்? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் இஸ் orbital velocity. So from last part வந்து escape வந்து ஏர்த்தோட புல்ல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா எவ்வளவு ஸ்பீட்ல வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அதுக்கான ஐடியா. ஆர்பிட்டல் வெலாசிட்டி அப்படின்னாக்கா உங்க சேட்டலைட்டோட வெலாசிட்டி, ஆர்பிட்டிங் சேட்டலைட் ஆர் எனி ஆர்பிட்டிங் பாடி, அந்த எனி ஆர்பிட்டிங் பாடியோட ஸ்பீடை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு த கிராவிடேஷனல் புல் ஆஃப் த எர்த். ஸோ இதுதான் அதுக்கான கேஸ். அப்போ ஆர்பிட்டிங் ஆகிற ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா அங்கே அவங்களுக்கு வி ஆஃப் இன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம்ல எஸ்கேப்பை, இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆஃப் ஓ அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் எர்த் சம் சேட்டலைட் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி ரிவால்வ் ஆகும் உங்களுக்கு. ஓகே, ஸோ சம் சேட்டலைட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு இருக்கும். அட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து ப்ராபப்ளி நம்ம நியர்னு எடுத்துப்போம். இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது சிம்பிளி ஆர் பிளஸ் ஹெச். ஏன்னா இங்கேருந்து இருக்கிற ஹைட் வந்து ஹெச்சாக இருக்கும், இது உள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆராக இருக்கும். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்குன்னா ஆர் பிளஸ் ஹெச். ஸோ அப்போ இந்த சேட்டலைட் வந்து ரிவால்வ் ஆகிற வெலாசிட்டி வந்து v0 இருக்கும். அப்போ எனி ஆப்ஜெக்ட் ரிவால்வ் இன் a circular path, it will experience a force. That force is named as what? Name the force. அது வந்து யூஸ்வலாக கிராவிடேஷனல் புல் இருக்கும். அந்த புல்லோட இம்பாக்ட்னால தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து சர்க்கிளை பார்த்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். அதாவது அந்த புல் இல்லை அப்படின்னாக்கா அந்த சேட்டலைட் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகாமல் அந்த சர்க்கிளை பார்த்துட்டு மூவ் ஆகிறதுக்கு காரணம் வந்து கிராவிடேஷன். அப்போ கிராவிடேஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபேக்டர் ஃபார் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
centripetal force. அப்போ therefore F of G is responsible for F of CP, centripetal force. So we can take the modulus. Okay. On gravitational force ஓட equation தெரியும். That is what அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is G capital M. எப்படி நம்ம இதோட மாஸ் capital M எடுத்தோம்னா அதோட மாஸ் நம்ம என்ன பண்ணலாம்? Small m எடுத்தோம். So small m divided by distance between them is said to be what? R plus H the whole square, which is equals to, what is the equation for centripetal force? தியாகம் வரீங்க புக்கு பார்த்து சொல்றது ஏதோ ஞாபகம் இல்லைண்ணா பார்த்தீங்கன்னா அப்படி தப்பு. So it is m times of v square by distance between them is said to be simply r plus h. இது சிம்பிளி நீங்க என்ன படிச்சிருப்பீங்க? mv square by r னு படிச்சிருப்பீங்க. இங்க இருக்கிற அந்த r அப்படிங்கிறது வந்து distance between them is r plus h. So just for convenience நம்ம differentiate பண்ணிடலாம். இந்த velocity என்னன்னு பார்த்தீங்கன்னா orbiting velocity. So it is said to be v of o the whole square. Okay. So further அந்த equation sort out பண்ணீங்க அப்படின்னாக்கா you will be getting the result as, I think இந்த small m cancel ஆயிடுமா, ஒரு r plus h another r plus h cancel. So you will be getting the result as v naught equal to square root of, என்ன பாருங்க, ஆமா ஸ்கொயர் இந்த பக்கம் வந்து ஸ்கொயர் root of gm divided by simply r plus h. So it is a g capital M divided by r plus h. So this is a orbital velocity of the any object around the earth, நம்ம earthக்காக எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ அகைன் நீங்கள் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, சில ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப நியராக இருக்கும், க்ளோஸ் டு எர்த்தாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர் அப்படின்றது வந்து இட் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் ஹெச். அப்போ நம்ம இங்கே அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணலாம், விச் இம்ப்ளைஸ் தட் ஆர் பிளஸ் ஹெச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஒன் ஆர். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ராக்சிமேஷன் எங்கே யூஸ் பண்ணுவோம்? very close to earth, any object or satellite very close to the earth. அப்போ நீங்க யூஸ் பண்ற approximation is said to be simply r plus h. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஈக்குவேஷன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா v naught equal to root of g m divided by, so after using the approximation நமக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் அரைஸ் ஆகும். ஸோ எதுக்காக இப்போ இந்த பார்த்து அதிகமாக வச்சிருக்கேன்னா, இப்போ பாருங்க இந்த எக்ஸ்பிரஷனையும் இந்த எக்ஸ்பிரஷனையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. வாட் இஸ் த கனெக்டிங் ஃபேக்டர் பிட்வீன் தம்? ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்காது. அப்போ கம்பேர் பண்ணீங்கன்னா வில் பி கெட்டிங் தி ரிசல்ட் as VE is root 2 times of what? V naught. So this is nothing but connecting link between escape velocity and then orbital velocity. அப்போ ஃபர்தரா இந்த ஈக்குவேஷன் நம்ம இந்த மாதிரியான கன்வீனியன்ட் ஃபார்ம்ல எழுத முடியும். தட் இஸ் வாட் g times of r equal to gm by r. அப்போ இங்க என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அப்போ VO equal to root of g times of r. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா in terms of capital gm by r, in terms of small g times என்னன்னு பார்த்தீங்கன்னா r, both are said to be similar. ஸோ இந்த ரிசல்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் இஸ் கனெக்டிங் லிங்க் பிட்வீன் எஸ்கேப் அண்ட் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. சரி, இப்போ நம்ம இங்கே வரும், இன்னொரு ரிசல்ட் வரும். இங்கே நம்ம எப்படி வேல்யூ எடுத்துருக்கோமோ 11.2 கிலோமீட்டர்ஸ் பர் செகண்ட் மாதிரி ஆர்பிட்டல் வெலாசிட்டி என்ன ஃபார் எர்த்? வாட் இஸ் த வேல்யூ? கால்குலேட் பண்ணி பார்ப்போம். 8 kilometers per second. So it is nothing but after substituting the values you will be getting the result as approximately 8 kilometers per second. Okay va? So the value மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இங்க same as that of earthக்கான respective value. அது again என்னன்னு பாருங்க, இந்த ஈக்குவேஷன் வந்து அந்த ஆப்ஜெக்டோட மாஸை டிஃபர் பண்ணிக்கல. அப்போ நீங்க இந்த பெண்ணை தூக்கி போடணும், உங்க இடம் தூக்கி வெளில போடணும்னா என்ன பண்ணணும்? ஒரே வெலாசிட்டியில தான் ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ இந்த இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். அதே மாதிரி வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், நீங்க வந்து ஒரு 30 டிகிரியில் அனுப்புறீங்க, 45 டிகிரியில் அனுப்புறீங்க, 60 இது நேரம் 90 டிகிரியில், எந்த ஆங்கிள் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணாலும் என்ன ஆகணும்?
ஒரே வெலாசிட்டியில தான் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும். அகைன் இந்த ஈக்குவேஷன் வந்து ஆங்கிள் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கா ரெஸ்பெக்டிவ் ரிசல்ட். அப்போ நீங்க ரெண்டு இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன் வந்து நீங்க வரீங்க இங்கேருந்து. ஸோ மேக் அ நோட் ஆஃப் திஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் வெலாசிட்டி as well as orbital velocity both are proportional to m to the power 0. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் மாஸ், அதாவது சேட்டலைட்டோட மாஸுக்கு டு த பவர் 0 என்ன அர்த்தம், டைமென்ஷன் என்ன, m to the power 0 போது what does it means? டைமென்ஷன் கிடையாது அப்படின்னா அது டிபெண்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே, நான் லாஜிக்கலா எனிதிங் டு தி பவர் 0 என்ன, சிம்பிளி 1, which means that what அந்த ஃபேக்டர் நம்ம என்ன பண்ண மாட்டோம், டிபெண்டன்ஸ் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு அர்த்தம், கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போ மாஸை பொறுத்த வரைக்கும் அது என்னது, இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ஆப்ஜெக்டோட மாஸ். பட் எந்த ஆப்ஜெக்ட் ஹெவியர் மாஸோடைய ஆப்ஜெக்டோடைய மாஸ் வந்து ஈக்குவேஷன்ல இருக்க முடியும், அந்த லைட்டர் தான் நம்ம சேட்டலைட்னு சொல்றோம்ல அந்த ஃபேக்டர். அதே மாதிரி செகண்ட் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஸ்கேப் வெலாசிட்டியோ இல்லை வந்து ஆர்பிட்டல் வெலாசிட்டியோ தீட்டா டு தி பவர் 0. தீட்டா அப்படின்றது இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஓகே, அப்போ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டசன்ட் பிளே அ ரோல். நம்ம வந்து எந்த ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணணும், எஸ்கேப் ஆகுனாக்கா 11.2 கிலோமீட்டர்ஸ் தான் என்ன பண்ணி ஆகணும், நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ ப்ராப்ளி நம்ம வந்து இந்த பார்ட்டோட நீங்கள் என்ன பண்ணலாம், வெறும் எஸ்கேப்புக்கு அந்த லாஜிக் வந்து நீங்கள் ரிலேட் பண்ணுங்க. தென் only will be getting some idea. Okay, so escape is directly proportional to m to the power 0. Escape is directly proportional to theta to the power 0. Power 0 na dimension illa, that is means that what, independent of that factor அப்படினா. So ரொம்பவே இம்பார்ட்டன்டான கன்க்ளூஷன். ஸோ ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸ்ரீநிதி சொல்லணும், சொன்னாதான் தெரியும். சொல்லாம பண்ணலன்னா எப்படி முடிவு பண்ண, நாங்கள் எப்படி அதை கன்ஃபியூஸ் பண்றது, புரியல. என்னது எஸ்ஜே ஒரு கேள்வி கேட்டான் இல்ல, மறக்க மாட்டேன் அந்த கேள்வி. நான் ஒரு வாட்டியை கேட்கிறேன், நிறைய டெய்லி அதான் கேட்கிறேன், எனக்கு பார்த்தாலே அந்த கேள்வி தான் கேட்கிறான். எனக்கு முதல்ல இல்லை, அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட், புரியுதா? கேள்வி கேட்பால சீப்பு தான் வருது. வரட்டும், அவருக்கு இருக்கு. சரி, ஓகே, கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் என்ன டாபிக் என்ன எடுத்தேன் லாஸ்டா, அந்த கேள்வி எனக்கு சிங்க் ஆயிடுச்சு, வேற ஒன்றும். Orbital velocity. Okay. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டைம் பீரியட். டைம் பீரியட். ஸோ லாஸ்டா பார்த்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்கேப் அண்ட் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏர்த்தோட புல்ல இருந்து வெளில போகணும். நம்ம ஏர்த் தான் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஏர்த் ஏன் சொல்லிட்டு இருக்கோம், நம்ம ஏர்த் ரெஃபரன்ஸ் வச்சு மற்றெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்ன ரெண்டு சிஸ்டம் வேணா எடுத்துங்க. ஓகே, அப்போ ஏர்த்தோட புல்ல இருந்து வெளில போகணும் அப்படின்னாக்கா எவ்வளவு ஸ்பீட்ல நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. அப்புறம் ஏர்த்தை சுத்தி ஒரு பாடி வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்குன்னா எவ்வளவு ஸ்பீட்ல வந்து ரிவால்வ் ஆகும். ஸோ தட் இஸ் கிவன் பை த ரிசல்ட். V0 அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் gm/r plus h, or it is nothing but what அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is small times of small times of small g times of r plus h. அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா இதே ரிசல்ட் வந்து நம்ம எப்படி அப்ராக்சிமேட் எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is gm divided by r for nearby bodies. அதே மாதிரி இந்த அப்ராக்சிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா it is root of g times of r. Both are said to be same. Okay, without approximation, இது with approximation. Okay, இப்போ நெக்ஸ்ட் எவ்வளவு ஸ்பீடுன்னு தெரிஞ்சிச்சுல, அது சுற்றி வரதுக்கு எவ்வளவு டைம் எடுத்தது, that is the next question. சுற்றி வரணும்னா அதுக்கு எவ்வளோ டைம், ரெஸ்பெக்டிவ் டைம், அதுதான் நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா டைம் பீரியட் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ டைம் பீரியட் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டியில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். ஏர்த்தை சுற்றி அது என்ன பாத்தில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு, பட் இந்த கேஸ் வந்து சர்க்குலர் பாத். ஓகே, சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை நீங்கள் ஏர்த் அசியூம் பண்ணுங்க. ஏர்த்தை சுற்றி அந்த சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் ரிவால்வ்ஸ் என்ன சர்க்குலர் பாத்து. இங்கேருந்து இது டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மாலார்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்மாலார் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கேப்லார் பிளஸ் வாட்டர் h. இது நம்மளுடைய ஏர்த்து, இங்கே இருக்கிறது வந்து சேட்டலைட் வச்சுக்கோங்க. ஓகே, சென்டர் ஆஃப் த சேட்டலைட் டு சென்டர் ஆஃப் த எர்த் அந்த டிஸ்டன்ஸ் வந்து இருக்குங்க.
ஸோ அக்கார்டிங் டு த கேஸ் வி வாண்ட் டு டிஃபைன் டைம் பீரியட். அப்போ டைம் பீரியட் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி வெலாசிட்டியை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க இன் ஜெனரல் கேஸ்? velocity displacement by time. Displacement இங்க என்ன நம்ம ஸ்பீட் பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படினாக்கா modulus of factor. So it is nothing but orbital speed or orbital velocity is not the displacement by time. Displacement அப்படினும் போது இங்க ஸ்டார்ட் ஆயிட்டு displacement அது 0 ஆச்சா அப்ப total distance traveled என்ன from here to here? இல்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இங்க போயிட்டு இங்க வந்ததுன்னா ஒரு ரெவல்யூஷன், அந்த ஒரு ரெவல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணா எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கும்னு கேட்கிறேன். பார்த்து வச்சு சொல்லுங்க. இது ரேடியஸா எடுத்துங்க. சர்க்குலர் பாத்தோடைய டிஸ்டன்ஸ் என்ன? 360 ஆங்கிள். அதான் அந்த டிஸ்டன்ஸ் என்ன? nothing but what? Circumference of the circular path. It is 2 pi times of r divided by அதுக்கான ரெஸ்பெக்ட் எடுத்த டைம் வந்து கேபிட்டல் டி. ஏன்னா ஒரு கம்ப்ளீட் டைம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கேபிட்டல் டின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க இங்க இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நதிங் பட் we want to find a t. அப்போ t ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னாக்கா t equal to 2 pi times rன்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் r plus h ரைட்டா டிவைட் பை கீழ வெலாசிட்டி என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா the expression it is gm divided by r plus h. It is square root of gm divided by r plus h. Okay, so if you replace and rearrange the equations நமக்கு என்ன ரிசல்ட் அரைஸ் ஆகும் அப்படின்றத பாருங்க. It is nothing but 2 pi times denominatorல இந்த gm இருக்கும். ஓகே, denominatorல gm factor will be there. பட் இந்த r plus h வந்து எங்க போயிடும் உங்களுக்கு? நியூமரேட்டர்ல இருக்குமா? அப்ப நியூமரேட்டர்ல நீங்க ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா you will be getting the result as r plus h into square root of r plus h whole divided by root of g times of m. என்ன நோட்டீஸ் பண்ணுங்க, இந்த ஃபேக்டர் நீங்க ஸ்கொயர் ரூட்ல எழுதுனா we also express them in a square. r plus h the whole square whole root will be root and square will be getting cancelled. இதெல்லாம் நீங்க இந்த ரூட்டுக்குள்ள கொண்டு போனா நீங்க என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ஃபார்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்களா? So it is simply it is nothing but root of r plus h the whole cube divided by root of gm. So this is said to be your time period equation. Okay, நீங்க அதை வந்து combined ஆக இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. Okay, so it is nothing but like this. So it is r plus h the whole cube divided by g times of m. இப்போ எர்த்துக்கான கேஸ். இப்போ அந்த எர்த்துக்கான எல்லா வேல்யூவும் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அகைன் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப நியர்பையா இருக்கு அப்படின்னாக்கா அந்த h வந்து கேன்சல் ஆயிடும். h கேன்சல் ஆயிடுச்சுனா you will be getting the result as what? அப்ராக்சிமேஷன் வந்து யூஸ் பண்ணுங்க. r plus h is approximated to r. அப்போ நமக்கான t வேல்யூ என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா it is 2 pi times root of r cube divided by g times of m. இப்போ நம்ம எர்த்துக்கான எல்லா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you will be getting the result as time period is approximately equal to 84 minutes. So it is nothing but what அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is 1 hour 24 minutes. Fixed value. Okay, it is nothing but a fixed value. We have to remember the result. Okay, இதுதான் நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் சேட்டலைட் வந்து எர்த் சுத்தி வர்றதுக்கு எடுத்து டைப் பீரியட். ஓகே, அப்போ நம்ம இங்கேருந்து பாருங்க அந்த ரெஸ்பெக்டிவ் கேசஸ் போகும். நான் இங்கேருந்து கெப்லர் லாவை எப்படி கொண்டு வரேன்னு பாருங்க. ஜஸ்ட் சிம்பிளி ஸ்கொயர் ஆன் போத் சைட். டேக் ஏ ஸ்கொயர் எடுத்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும் இங்கே, அதனால தான் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ நமக்கு இங்கே என்ன வரும்னா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 times of பை ஸ்கொயர். ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணுவோம், ரூட் கேன்சல் ஆகிடும். யூ வில் பி கெட்டிங் தி ரிசல்ட் as simply r cube divided by g times of m. அப்போ நம்ம இந்த ரிசல்ட் அனலைஸ் பண்ணாக்கா t ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 pi ஸ்கொயர் பை gm இட்ஸ் a factor times of r cube. இது கான்ஸ்டன்ட் ஃபேக்டர். அப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டிக்குள்ள எடுத்து போனீங்கன்னா t ஸ்கொயர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு r cube. ஸோ இதான தேர்ட் லா ஆஃப் கெப்லர். ஞாபகம் இருக்கா? கெப்லர்ஸ் தேர்ட் லா என்ன சொல்றாங்க? ஸோ இட் இஸ் தேர்ட் லா கெப்லர்ஸ் தேர்ட் லா. ஓகே, அது நம்ம இந்த ரிசல்ட்ல இருந்து கூட அரைவ் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஜஸ்ட் சம் ஸ்மால் டிடெக்ஷன். ஓகே, ஸோ ஒரு நோட் எடுத்துங்க. என்ன அப்படின்னா இந்த ரிசல்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஃப்ரம் திஸ் ரிசல்ட் அனாலிசிஸ், இந்த ரிசல்ட்ல இருந்து நம்ம 3க்கான ஆர்பிட்டல் வெலாசிட்டி வந்து கண்டுபிடிக்கும், கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கும். ஓகே, 2 கேஸ் எடுத்தீங்கன்னா நம்ம ரெண்டு நோன் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் ஃபார் மூணு சுற்றி ரிவால்வ் ஆகுது. எவ்வளோ டைம் பீரியட் எடுத்துக்கும் உங்களுக்கு? இட் இஸ் நதிங் பட் 27 days. நான் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் பாருங்க, இட் இஸ் 27 days. நீங்கள் செகண்ட்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுங்க 27 days. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் த எர்த் டு சென்டர் ஆஃப் த எர்த் டு மூன்
அப்போ 3 வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்றது தான் கேஸ். அப்போ 3க்கும் அதுக்கு நடுவில் இருக்க அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ஹைட்டை ஆர் நம்ம என்ன பண்ணலாம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் டு நம்ம ஜஸ்ட் ரெப்ரசன்டேஷன் தான் h of m அப்படின்னு எடுத்துங்க. இட் இஸ் 3,80,000 கிலோமீட்டர். ஓகே, இட்ஸ் ஆல்ரெடி கால்குலேட்டட் ரிசல்ட். இந்த ரெண்டு ரிசல்ட்டை நீங்கள் இந்த ரெஸ்பெக்டிவ் ஈக்குவேஷன் தட் இஸ் வேர் இஸ் ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி வச்சிருக்கோமே அந்த ஒர்க்கு இதில் போய் போடுங்க. In terms of this in this result, இதை போட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டா you will be getting the value as that is v0 dash net, that is மூணுக்கான மூணுடைய orbital velocity, orbiting velocity என்னது that is nothing but it is 2 times of pi. அந்த r அப்படின்றது ஸ்மால், நான் எடுத்துகிட்ட இங்கே டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மாலாக எடுத்திருக்கேன். பட் இங்கே நம்ம என்ன எடுத்திருக்கோம் நேம் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா h of n m divided by time period is said to be t. ஸோ அப்போ நீங்கள் இந்த h of m அப்படின்றது உங்களுக்கு தெரியும். It is 3,80,000 kilometer. T is 27 days. After substituting, you will be getting the result as v0 dash is approximately equal to 1.04 kilometers per second. Okay. அதாவது மூணோட ஆர்பிட்டிங் ஸ்பீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is 1.04 kilometers per second. நம்ம எர்த்தை சுற்றி ஒரு சேட்டலைட் ரிவால்வ் பண்ணோம், அதோட ஆர்பிட்டிங் ஸ்பீட் என்னன்றது ஆல்ரெடி கால்குலேட் பண்ணணும். That is 8 kilometers per second. So அது மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் ரிசல்ட், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, டாபிக் இஸ் எனர்ஜி. ஸோ திஸ் இஸ் நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டாபிக் ஆஃப் திஸ் ஹோல் கிராவிடேஷன். ஓகே, ஸோ இப்போ ஆர்பிட் ஆகுறாங்கன்னா எவ்வளோ ஸ்பீடு எவ்வளோ நேரம் ஆகும், தட் இஸ் டைம் பீரியட் வரைக்கும் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஆர்பிட் ஆகிற சேட்டலைட்டோட எனர்ஜி என்ன, what is the total energy of the satellite? Total energy of the satellite is we know that simple satellite மட்டும் கிடையாது, இல்லை சேட்டலைட்டுக்கோ இல்லை எந்த ஒரு பாடிக்கு மட்டும் கிடையாது. ஜென்ரலாக டோட்டல் எனர்ஜி அப்படின்னு நினைக்கும்போது it is sum of potential energy plus what அப்படின்னு பார்த்தீங்கன்னா kinetic energy. பேசிக்காக நமக்கு தெரியும் ரைட்டா, sum of kinetic and potential. நமக்கு தெரியும் kinetic is nothing but water. Ke is said to be half of m times of v square. ஆர்பிட் ஆகும்போது அதோட velocity என்னது, orbital velocity. Already orbital velocity result எழுதிருப்போம் நம்ம. What is orbital velocity equation? Root of 1 gm by r. So in terms of okay, in terms of express பண்ணீங்கன்னா some v not equal to ஸ்கொயர் எடுத்துங்க, ஸ்கொயர் அந்த ரூட் வந்து இந்த பக்கம் வச்சுங்க. இட் இஸ் சிம்பிளி gm divided by r plus h. நம்ம ஸ்மால் r எடுத்துக்கலாம் just for convenience. அப்போ நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா it is capital R plus h அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ instead of this factor we can substitute. அப்போ kinetic energy of the satellite கேட்டாங்கன்னா you have to remember this result, that is g, ஏன்னா இந்த ஃபேக்டருக்கு பதிலாக gm ஆல்ரெடி ஸ்மால் m இருக்கு. அப்போ g capital M small m divided by 2 இருக்கு ஃபேக்டர், and then there is also factor called r. அப்போ this is your expression for kinetic energy of the orbiting body. What will be the potential? Potential energy is said to be it is negative g capital M. Already potential energy topic பார்த்திருப்போம்ல, அதுல போய் பாருங்க. It is gm divided by r. So this is your potential energy of the system. Our total energy will be what? Simply sum of kinetic plus potential. அப்படியே ரெண்டு எக்ஸ்பிரஷன் எடுத்து வந்து இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ சிம்பிளி சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா your total energy is said to be first factor it is capital G small m divided by 2 times of r plus negative capital M small m divided by r. So LCM வந்து என்னது உங்களுக்கு பேசிக்கா? What is your LCM? LCM 2. அப்போ 2 ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மேலே 2 ஆல் மல்டிப்ளை பண்ணோம். -2 + 1 ரிசல்ட் will be what? -1. It is negative gm divided by 2 times of r. Okay, negative gm divided by 2 times of r. So அப்போ அட்லாஸ்ட் 3 எக்ஸ்பிரஷன் நம்ம கரைஸாக இருக்கு. இந்த மூணுமே நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கலாக ப்ளாட் பண்ண முடியும். இப்போ கிராஃபிக்கலாக ப்ளாட் பண்ணீங்கன்னா you will be plotting the distance versus energy graph. Distance versus energy graph. ஏன்னா இந்த ஈக்குவேஷன் g கான்ஸ்டன்ட், என்னாச்சு அது ஓகே, சார்ஜ் கம்மியாகிடுச்சு, அது ஒரு மாதிரி. ஓகே, ஸோ வி கேன் பிளாட் டிஸ்டன்ஸ் வர்சஸ் எனர்ஜி கிராஃப். ஏன்னா இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா ஜி கான்ஸ்டன்ட், எம் கான்ஸ்டன்ட், ஸ்மால் எம் வந்து ஆப்ஜெக்டோட பாடி கான்ஸ்டன்ட், 2 கான்ஸ்டன்ட். அப்போ என்ன வேரி ஆகுது உங்களுக்கு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ், இங்கே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். ஆனால் ஒரு ஃபேக்ட் அனலைஸ் பண்ணீங்கன்னா இது வந்து வெறும் 6, இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு 2 டைம்ஸ் ஆஃப் ஆர்னு இருக்குது. அதே மாதிரி இந்த ரெண்டு ரிசல்ட் வந்து நெகட்டிவ்ல இருக்குது, இந்த ரிசல்ட் என்ன இருக்குது பாசிட்டிவ்ல இருக்குது. அப்போ நீங்கள் கிராஃபிக்கலாக தட் இஸ் எனர்ஜி வர்சஸ் டிஸ்டன்ஸ் கிராஃப் நீங்கள் பிளாட் பண்ணீங்கன்னா
யூல் பி பிளாட்டிங் a graph. இங்க வந்து பாசிட்டிவ் கிராஃப் வரையணும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜியா இருக்கும். ஓகே, பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா R தான் வருது. R வருது. டோட்டல் வந்து நம்ம பிளாட் பண்ணிடலாம். ஏன்னா இங்கேயும் 2 ஃபேக்டர், இங்கேயும் 2 ஃபேக்டர். அப்போ இதுக்கு ரெஸ்பெக்ட் ஆஃப் மிரர் மாதிரி இந்த கிராஃப் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி. ஆனா பொட்டன்ஷியல் கொஞ்சம் கீழே இருக்கும். ஏன்னா இதோட கிராஃப் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபேக்டர் என்ன இருக்கு, டினாமினேட்டர்ல R இல்லை, அப்ப ரிசல்ட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஐ வில் பிளாட்டிங் தி ரிசல்ட். இது வந்து என்ன பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராஃப். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் எனர்ஜி வர்சஸ் டிஸ்டன்ஸ் ரிலேஷன். ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிலேஷன். ஓகே, இப்போ நம்ம இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரே எனர்ஜி இருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் பைண்டிங் எனர்ஜி. ஓகே, பைண்டிங் எனர்ஜி. அந்த சேட்டலைட், அதாவது எனி பாடி பவுண்ட் ஆயிருக்கும். சிஸ்டம் நீங்க எடுத்தீங்கன்னா இப்போ சேட்டலைட் டு மாஸ், சேட்டலைட் டு எர்த் சிஸ்டம் எடுத்தீங்கன்னா என்ன அளவுக்கு பவுண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜிக்கு ஆப்போசிட்டா பவுண்ட் ஆயிருக்கும். ஸோ இட் வில் பி வாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நெகட்டிவ் ஆஃப் டோட்டல் எனர்ஜி. இட் இஸ் கால்ட் அஸ் வாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைண்டிங் எனர்ஜி. ஸோ இது எல்லாத்த விட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து இப்போ நம்ம சொல்ல போற இந்த ரிசல்ட் தான். ரொம்ப நோட் பண்ணுங்க. எல்லா ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த மூணு ஈக்குவேஷனா, 4 ஈக்குவேஷன் எழுதிருக்கு, 4 எனர்ஜி இருக்கு. ஒன்று கைனடிக், பொட்டன்ஷியல், டோட்டல் அண்ட் தென் பைண்டிங். இந்த 4 ரிசல்ட் அனலைஸ் பண்ணீங்கன்னா யூல் பி கெட்டிங் எ கனெக்டிவிட்டி. டோட்டலும் பொட்டன்ஷியலும் நெகட்டிவ்ல இருக்கும், கைனடிக் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். அப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்டர் தான் வேரி ஆகும். 2 அப்படின்ற ஃபேக்டர் மட்டும் தான் வேரி ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டோட்டலும் கைனடிக்கும் ஒரே மாதிரி ரிசல்ட் இருக்கும், பட் ஆப்போசிட்டா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அங்க பிளாட் பண்ணலாம். அப்போ டோட்டல் எனர்ஜி நீங்க பாசிட்டிவா எடுத்துட்டீங்கன்னா கைனடிக் எனர்ஜி வந்து என்னவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு தட் ஆஃப் பொட்டன்ஷியல். ஐ மீன் என்ன பாத்தீங்கன்னா இங்கே மைனஸ் சைன் இருக்கும் பொட்டன்ஷியலையும், டோட்டல் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா மைனஸ் சைன். பட் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல்ல 2 அப்படின்ற ஃபேக்டர் வந்து வேரி ஆகும். பைண்டிங் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலுக்கு ஆப்போசிட்டா நம்ம டோட்டல் பாஸ் பண்ணிட்டு பைண்டிங் என்ன பண்ணணும், நெகட்டிவ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணோம். அப்போ இட் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் பைண்டிங் எனர்ஜி. ஸோ இந்த லாஜிக்கல் ஈக்குவேஷன் வந்து ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சுதான் ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து 2019 கூட அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு நீட்ல. 2019 நான் போறேன், ப்ரீவியஸ் இயர் போடும்போது போடுறேன். இதை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிசல்ட். ரொம்ப சிம்பிள். வேற எனர்ஜி மட்டும் கொடுத்துட்டு we have அதை கேட்பாங்க இந்த எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. நீங்க வந்து டிஸ்டன்ஸ் தேவையில்ல, மாஸ் தேவையில்ல, எதுவுமே தேவையில்லை. வெறும் இந்த ஒரே ஒரு ஈக்குவேஷன் இருந்தால் போதும், சஃபிஷியன்ட். இதே மாதிரி ஒரு சம்பவம். ஓகே, சரி, ஏதாவது டவுட் இருக்கா?